நமக்கு வழங்க வேண்டிய நிதியை நீ இதை ஒத்துக்கொண்டால் தான் நான் பணம் தருவேன் என்கிற வகையில் பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் அந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. குறிப்பாக இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுங்கிற திட்டம் எதுக்காக கொண்டு வர போகிறோம் என்று சொன்னால் தரமான கல்வியை நாங்கள் வழங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, தரமான கல்வியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லும்போது ஏற்கனவே எங்களுடைய மாநிலம் என்பது தரமான கல்வியை தானே வழங்கி கொண்டிருக்கின்றது. கூடுதலாக இன்னும் தரத்தை நீங்கள் உயர்த்தப் போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த பிஎம்சியில் அப்படி என்ன தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ண போகிறீங்க? எங்களுடைய தமிழக அரசு ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தை காட்டிலும் அது உயர்ந்த திட்டமா என்று அதை கலந்து ஆலோசிக்கும் பொழுது தான் தெரிகிறது. அதில் நீங்கள் NEP 2020 புதிய கல்விக் கொள்கை இதை நீங்கள் இந்த பிஎம்சி ஸ்கூல் மூலமாக கொண்டு வருவதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை சார்ந்து இருக்கின்ற ஒரு சரத்து, அதே போன்று 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கான பொது தேர்வு போன்ற ஒரு முறையை கொண்டு வருவது, ஒகேஷனல் குரூப் 6ஆம் வகுப்புலேருந்தே கொண்டு வருவது என்பது ட்ராப் அவுட்டுக்கு நீங்கள் அதிகப்படியான வழிவகை செய்வது போன்ற இருந்ததுனால் நாங்கள் சொன்னோம். நாங்கள் ஏற்கனவே ட்ராப் அவுட்டில் நாங்கள் மினிமைஸ் பண்ணி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே ட்ராப் அவுட் இல்லாத ஒரு மாநிலமாக நாங்கள் ஆக்கிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் குறிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 16% இருந்ததே 5% கீழ் கொண்டு வர வேண்டும் இடைநிற்றலை என்று சொல்லி இன்றைக்கி அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து, வெறும் தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு மக்களும் அது வீதிக்கு கோலம் போட்டு எதிர்ப்பை தெரிவிப்பதாக இருந்தாலும் அல்லது ஆங்காங்கே மாணவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து அவர்கள் செய்த அந்த ஆர்ப்பாட்டங்கள், எழுப்பிய எழுச்சி உரைகள், இங்கே ஆங்காங்கே நடைபெறுகின்ற கருத்தரங்குகள் என்று தொடர்ந்து மீண்டும் ஒரு மொழிப்போரை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்கின்ற விதத்தில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்தோம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் அதற்கென்று ஒரு தனியாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் முழுமையாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தமிழை பற்றிய மிகப்பெரிய பெருமையை நாங்களும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம், ஒன்றியத்தினுடைய பிரதமரும் அதை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார் என்று ஒரு பல்வேறு செய்திகள்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதில் ஒத்துக்கிட்டு நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்க, இது நல்ல ஒரு சமுதாயத்தை, இது இளைய சமுதாயத்தை மனதில் வைத்து தான் இதை நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். இளைய சமுதாயத்தை மனசில் வச்சு நீங்கள் உள்ளபடியே நீங்கள் இது மாதிரியான செய்தியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று நீங்கள் தனியாக கண்டிஷன்ஸ் போடக்கூடாது. இதை நீ ஒத்துக்கிட்டு நீ கையெழுத்து போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்து பேசிக்கலாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அதில் சொல்லும் பொழுது, அப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நாங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறோமா? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள், இருமொழி கொள்கையை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் இன்றைக்கு எந்த அளவிற்கு ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட்ஸாக இன்றைக்கி எந்த அளவுக்கு பல்வேறு துறையில் இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறாருங்க. நீங்கள் டாப் லிஸ்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா அது மருத்துவராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, அல்லது டெக்னாலஜி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, ISROவில் இருக்கக்கூடிய உயர் இடத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படித்த இருமொழி கொள்கையை பின்பற்றியவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒன்று ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அந்த ஸ்டேட்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவை கூப்பிடுங்கப்பா, ஏன்னா நம்ம NEPங்கிற ஒரு ஃப்ரேம் பண்ண போகிறோம், அவங்களோட கருத்தை கேட்கலாம்ப்பா என்று நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அது சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் எதையுமே செய்யாமல் நீங்களாகவே ஒரு திட்டத்தை நீங்கள் வரைவு செஞ்சு இப்போ போட்டுட்டு நீங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்தோன்னா, இல்லை நாங்கள் இப்படி சொல்லலை, நாங்கள் அப்படி சொல்லலை என்று திருப்பியும் அதில் நீங்கள் அப்படியே ஒரு இலகுவாக அப்படி இறங்கி வர மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறது எப்படி இருக்குது என்று சொன்னால், தூண்டிலில் போட்டுட்டு அந்த மீன் ஏதாச்சும் சிக்காதா அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்கின்றது உங்களுடைய கடிதம். குறிப்பாக இது சார்ந்து நான் தெரிவிக்க வேண்டியது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட்ஸாக நான் சொல்கிறேன். நான் இதில் என்னென்ன இருக்கிறது, நடைமுறை சிக்கல் என்ன இருக்கின்றது, நம்ம எப்படியெல்லாம் போராடி இருக்கணும், எப்படிப்பட்ட நடைமுறை சிக்கல்லாம் இது வருவதற்கு காரணமாக இருக்கும் இந்த NEP உள்ளே கொண்டு வந்தால் என்பதை நான் சொல்கிறேன். குறிப்பாக பாரம்பரிய மொழி அடையாளத்திற்கான அர்ப்பணிப்பு என்கின்ற அந்த தலைப்பில் தமிழ்நாடு 1968ஆம் ஆண்டு முதல் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட இருமொழி கொள்கையை, அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் பின்பற்றி வருகிறது. இது 1930கள் மற்றும் 60களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பதிலாக உருவான ஒன்று. உலகின் பழமையான உயிர்ப்புள்ள மொழிகளில் ஒன்றான தமிழை தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தின்
மையமாக பாதுகாக்க இது உறுதி பூண்டுள்ளது. மூன்றாவது மொழியை திணிப்பது இந்த பாரம்பரியத்தை பலவீனப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தியது. இரண்டாவதாக, இருமொழிக் கொள்கையின் கல்வி வெற்றி. தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கை பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் உயர் படிப்பறிவு விகிதத்தையும் கல்வி சாதனைகளையும் அளித்துள்ளது. தமிழை தாய்மொழியாகவும் ஆங்கிலத்தை உலக இணைப்பு மொழியாகவும் மையப்படுத்தி உள்ளூர் தேவைகளுக்கும் சர்வதேச போட்டித் திறனுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்தியுள்ளது. இது மாணவர்களை மூன்றாவது மொழியால் அலைக்கழிக்காமல் கடந்த 50 ஆண்டுகளாக சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை தந்துள்ளது. மூன்றாவது பாயிண்ட், கல்வியில் மாநில சுயாட்சி. இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பட்டியலின் கீழ் கல்வி உள்ளது. இது மாநிலங்களுக்கு அவற்றின் தனித்துவமான மொழி மற்றும் பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ப கொள்கைகளை வடிவமைக்க உரிமை அளிக்கிறது. 3 மொழி கொள்கையை நிராகரிப்பது இந்த கூட்டாட்சி கொள்கையுடன் ஒத்துப்போகிறது. மூன்றாவது மொழியை திணிப்பது இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் மாநில உரிமையும் மீறுகிறது. மொழி திணிப்புக்கு எதிர்ப்பு என்கின்ற நான்காவது காரணம் என்பது 3 மொழி கொள்கை அதன் நெகிழ்வுத்தன்மை இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கும் மறைமுக முயற்சியாக அது பார்க்கப்படுகிறது. 1937 மற்றும் 65ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் வேரூன்றிய இந்த கவலை தமிழ் அடையாளத்திற்கு எதிரான அத்துமீறலாக உள்ளது. இதை பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், ஏன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மறைந்த அம்மையார் அவர்கள் போன்ற தலைவர்கள் உறுதியாக எதிர்த்தனர். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அதை இன்றைக்கு உறுதியாக அதை எதிர்க்கிறார். நடைமுறை சவால்கள் என்கின்ற என்னோட 5வது பாயிண்ட், மூன்றாவது மொழியை அறிமுகப்படுத்துவது இந்தி தவிர பிற மொழிகளுக்கு தகுதியான ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட நடைமுறை சிக்கல்களை உருவாக்கும். இது மாணவர்களை இந்தியை கற்க வற்புறுத்துகின்ற ஒரு முறையாக அது அமைந்துவிடும். இது NEPயின் தேர்வு உரிமையை மீறும். இருமொழி முறையோ ஏற்கனவே உள்ள வலுவான உள்கட்டமைப்புடன் நன்கு நிறுவப்பட்டுள்ளது. 6வது பாயிண்ட், மாணவர்களின் அறிவாற்றல் சுமை. ஆரம்ப காலத்தில் குறைவான மொழிகளை கற்பது மாணவர்களுக்கு பயனளிக்கும் என ஆராய்ச்சியே கூறுகிறது. தமிழ்நாட்டின் கொள்கை தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் தேர்ச்சியை உறுதி செய்கிறது. இது உள்ளூர் மற்றும் உலகளாவிய தேவைகளுக்கு போதுமானது. 3 மொழிகளை திணிக்காமல் மாணவர்களின் மன அழுத்தத்தை தவிர்க்கிறது. 7வது பாயிண்ட், தன்னார்வ மொழி கற்றல் மாற்று. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மொழிக்கும், ஏன் நீங்கள் சொல்லிக்கிற அந்த இந்தி போன்ற மொழிகளை கூட கற்பதற்கு நாங்கள் ஒன்றும் தடை செய்யவில்லை. பாடத்திட்டத்திற்கு வெளியே தன்னார்வ கற்றலை ஊக்குவிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இந்தி பிரச்சார சபை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக நீங்கள் கட்டாயம் என்று சொல்லி ஒரு இன்னொரு மொழியை நீங்கள் கொண்டு வரும்பொழுது தான் அது தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை, ஒரு மனசுமையை நம்முடைய மாணவர்களுக்கு தரும். சாதனை புரிகின்ற மாணவர்கள் இடைநிற்றல் மாணவர்களை அதிகப்படுத்தும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு மாணவர்கள் சாதனை புரியும் பொழுது இருமொழி கொள்கையில் எந்த வேகமாக செய்கிறார்களோ 3 மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா காலில் சங்கிலியை கட்டி அவனை ஓட விடாமல் செய்வதற்கான அந்த பணியை செய்கிறீர்கள். இந்த மன உளைச்சலின் காரணமாக இடைநிற்றல் அதிகப்படுத்துகின்ற பணியை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதைத்தான் இது சொல்கிறது. பன்மொழி நாட்டில் 8வது பாயிண்டாக சொல்கிறேன், பன்மொழி நாட்டில் சமதூர கொள்கை. பேரறிஞர் அண்ணா பன்மொழி சமூகமான இந்தியாவில் அதிகாரப்பூர்வ மொழி அனைத்து மொழி குழுக்களுக்கும் சமதூரத்தில் இருக்க வேண்டும் என வாதிட்டார். ஆங்கிலம் இதை திறம்பட செய்கிறது. ஆனால் 3வது மொழி, பெரும்பாலும் இந்தி, ஒரு மொழிக்குழுவை ஆதரிக்கும் அபாயத்தை உருவாக்குகிறது என்று சொன்னார். அதேபோன்று 9வது பாயிண்ட், மத்திய முன்னுதாரண ஆதரவு. 76ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் ஒன்றியத்தின் அதிகாரப்பூர்வ பயன்பாட்டிற்கு விதி 1 படி தமிழ்நாடு 1963ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் சட்டத்திலிருந்து விலக்கு பெற்றுள்ளது. இது மாநிலத்தின் தனித்துவமான மொழி நிலைப்பாட்டை மதிக்கிறது. அதை NEP மீறக்கூடாது. உங்களுக்கே தெரியும், நம்மளை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது 1963 வரும்போது அமெண்ட்மெண்ட் நம்ம 1967க்கு நம்ம கொண்டு வந்து 1976 அது லாங்குவேஜோட ரூல்ஸாக வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் வாங்கின ஒரே மாநிலம் எதுவும் பார்த்தா நாம தான். அங்கே இருமொழி கொள்கை தான் இருக்க வேண்டும் என்று 1976 ரூல்ஸே சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கி அதை நாம் அதை இந்த NEP மீறக்கூடாது என்கிற விதத்தில் அதை நாம் சொல்கிறோம்.
10வது பாயிண்டாக அரசியல் ஒருமித்த ஆதரவு. அது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற எல்லா இயக்கங்களும் கட்சியால், கட்சியின் பெயரால், கொண்ட கொள்கைகளால், கொண்ட தலைவர்களால் நாம் மாறுபட்டு வேறுபட்டு இருந்தாலும் இந்த இருமொழி கொள்கை என்று வரும்பொழுது அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் இந்த இருமொழி கொள்கையை ஆதரிக்கின்றன. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த உலகத்தில் 8 திசையிலும் இது சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். பாதகமின்மையின் சான்று. 3வது மொழி இல்லாதது வாய்ப்புகளை கட்டுப்படுத்துவதாக விமர்சிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மற்றும் தொழில் முறையர்கள் தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் சிறப்பாக உள்ளனர். மாநிலத்தின் பொருளாதாரம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் புலம்பெயர் வெற்றி இதை நிரூபிக்கிறது. நிறைவாக 12வது பாயிண்ட், கூட்டாட்சி ஒத்துழைப்பு வேண்டுகோள். நிதி அழுத்தம் அல்லது கொள்கை திணிப்புக்கு பதிலாக தமிழ்நாடு கூட்டாட்சி ஒத்துழைப்பை விரும்புகிறது. NEPயின் நெகிழ்வுத்தன்மை தமிழ்நாட்டின் வெற்றிகரமான இருமொழி மாதிரியை மதிக்க வேண்டும். ஒருமைப்பாட்டை விட பன்முகத்தன்மையை ஊக்குவிக்க வேண்டும். இந்த புள்ளிகள் தமிழ்நாட்டின் வரலாற்றின் உறுதிப்பாடு, நடைமுறை சாதனைகள் மற்றும் அரசியலமைப்பு உரிமைகளை வலியுறுத்தி இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பிற்குள் பரஸ்பர மரியாதையை வேண்டுகிறது என்கின்ற இந்த என்னுடைய விளக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த கடிதத்திற்கான போதுமான பதில்களை எந்த விதத்திலும் நாம் ஏமாந்துவிடக்கூடாது என்கின்ற விதத்திலும், ஏற்கனவே குறைந்தபட்சம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 56 மொழிகள் முழுமையாக எதால் விழுங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தி மொழியால் விழுங்கப்பட்டிருக்கின்றது. இதே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சார்ந்திருக்கின்ற மாநிலமான ஒடிசாவில் இருக்கின்ற ஒரியா மொழி உள்பட நான் சொல்கின்றேன், போஜ்புரி உள்பட, ராஜஸ்தானி உள்பட, இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் 56க்கும் மேற்பட்டிருக்கின்ற அந்த லாங்குவேஜஸ் முழுமையாக இந்தியினுடைய திணிப்பால் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது போன்ற நிலை நம்முடைய தாய்மொழிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலக தாய்மொழி தினமான இந்த நாளில் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். ஆக எந்த விதத்திலும் அதற்கு பலியாகாமல், இப்போ பல்வேறு மாநிலத்தில் நாங்கள் எங்களுடைய அதிகாரி மூலமாக நாங்கள் பேசும்போது அவங்க சொல்கிறது என்ன என்று சொன்னால், இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பில் இருக்கின்ற பொதுத் தேர்வை கொண்டு வருகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் இது எல்லா விதத்திலையும் இந்த NEP நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கரிக்குலமாக கொண்டு வந்துடுவாங்க. வரலாறு மாற்றப்படும். நல்லவன் சொல்கிறவங்க ஏற்கனவே நல்லவன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வரலாற்றில் இருக்கின்ற தலைவர்களெல்லாம் கெட்டவர்களாக காட்டுவார்கள். யார் யாரும் கெட்டவர்களாக இருக்கிறவர்கள் நல்லவர்களாக, தியாகிகளாக காட்டுவார்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சிரும். இதை உள்ளே நுழைய விடாமல் அரணாக காக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் இல்லாத கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு, விவாத பொருளாக இருக்கின்ற கண்டிஷன்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன் என்று சொல்லாமல் உடனடியாக எங்களுடைய இந்த பணத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார். அது வெறும் கடிதம், வெறும் காகிதம் மட்டுமல்ல, ஏறத்தாழ 43 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது என்பதை மனதில் வைத்து ஒன்றிய அரசு இந்த காரணத்தெல்லாம் சொல்லி தமிழுடைய பெருமையை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழுடைய பெருமையை அறிந்ததனால தான் இன்றைக்கு 8 திக்கிலும் இதுக்கான எதிர்ப்புகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தமிழை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் நன்றாக தெரியும். எங்களுடைய இருமொழி கொள்கையின் மூலமாக எங்களுடைய சாதனைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தமிழ்நாட்டுடைய மாடல் நம்ம பின்பற்றணும்பான் என்று சொல்வதற்கு பதிலாக நாங்கள் சொல்றதை நீங்க கேளுப்பா என்கின்ற அந்த சொல்லைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. புரியல. PMC 5000 கோடி தமிழக அரசுக்கு இந்த இழப்பு ஏற்படும் சொல்றாரு. இது மீண்டும் ஒரு மிரட்டலா? PMC நான் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் பிளாக்மெயில் பண்ணுறதை நீங்கள் நிறுத்துங்க. இப்போ நீங்கள் பத்திரிகை துறை நண்பர் சேர்ந்த 2023 கடைசி தவணையிலேருந்து ஆரம்பித்தது தான் அந்த PMCயில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஒரு கமிட்டி போடுறோம், என் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணோம் அதுபடி நாங்கள் அதுக்கு முடிவு செய்யலாங்கும் பொழுது தான் அந்த கமிட்டியோட ஆலோசனைப்படி
சார் இந்த பிஎம்சியில் முழுமையாக புதிய கல்விக் கொள்கை உள்ளே கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, பல்வேறு விதமான பிரச்சனையை உள்ளே நுழைக்க மாதிரி பார்க்க நம்முடைய சிஸ்டத்தை, நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை இது வந்து சீர்குலைக்கிற மாதிரி ஆகின ஒரு விஷயமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லும்போது தான் பிஎம்சியில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்க. எங்களுக்கான எப்போதும் வருஷம் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க. அது நாங்கள் புதுசாக இந்த முறை மட்டும் பிஎம்சின்னு என்று சொல்கிறீங்களே என்ற அந்த வாதத்தை நாங்கள் வைத்தோம். ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒரு திட்டத்திற்கான ஒரு பில் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை முறையாக வழங்க வேண்டியதான். ஏன்னா அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் டேபிள் பண்ணுறீங்க உங்களுடைய கொள்கை எல்லாத்தையுமே. அதில் எதையுமே இதை சொல்லாமல் ஆனால் பணத்தை ரிலீஸ் பண்ணும்போது தனியாக ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அப்படியே இந்த பிஎம்சியை கையெழுத்து போட்டிங்கன்னா சேர்த்து அப்படியே கொடுத்துட்றோம் அப்படிங்கும் பொழுது இது பார்கெனிங் நெகோசியேஷன்லாம் கடந்து இது ஒரு பிளாக்மெயிலாகத்தான் அது பார்க்கப்படுது. அதனால தான் சொன்னேன், கையெழுத்து போடுங்க, உங்கள் பணத்தை நான் 1/2 மணி நேரத்தில் நான் தரேன் என்று சொல்லுவது இப்போ பிளாக்மெயில் என்று சொல்லாமல் அது என்ன சொல்லுங்கள்? எவ்வளவு தவணை வந்திருக்கு பிஎம்சி திட்டம்? இல்லை, கடந்த ஆண்டுலேருந்து இது வரவே இல்லையே. நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து பிஎம்சின்னு ஒரு சிஸ்டத்தையே 2023 தானே கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல தவணையில் அவங்க சம்மதிச்சனால தான் கொடுத்தோம், இப்போ அவங்க சம்மதிக்காதனால தான் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன், கையெழுத்திட்டு அவங்க அந்த லெட்டரை நான் அந்த லெட்டரையை நான் படிச்சே காட்சி நம்மளோட தலைமை செயலர் என்ன லெட்டர் எழுதினாருன்னு சொன்னால், தரமான கல்வியை தரங்கிறது ரொம்ப சந்தோஷம், நாங்களும் தரமான கல்வியை கொடுக்கணும் நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனால் நீங்கள் பிஎம்சின்னு ஒன்று புதுசாக சொல்கிறீங்க, அதுக்கு நாங்கள் ஸ்டேட் லெவலில் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த பிரின்சிபல் செக்ரட்டரி மாதிரியாக நாங்கள் கமிட்டியை போடுறோம். பேஸ்ட் ஆன் தட் கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல எங்களுக்கு எப்போதும் கொடுக்குற பணத்தை முதல்ல நீங்கள் கொடுங்க என்று சொன்னோம். அந்த பேஸ்ட் ஆன் த கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷனே விட்டுட்டு அதான் ஒத்துக்கிட்டீங்களா, எதாவது ஒத்துக்கிட்டீங்க சார், அந்த கமிட்டியை ஒத்துக்கலையங்களா, பிஎம்சி நமக்கு தேவையில்லை சார், அதை விடுங்க சார், நமக்கு வர வேண்டிய பணத்தை முதல்ல வாங்குங்க சார் அப்படிங்கிறதான அந்த கமிட்டியுமே சொல்லியிருக்கு. ஆக நீங்கள் எப்போதுமே எங்களுக்கு வழங்க வேண்டிய பணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை தான் நம்ம மைய கருத்தாங்க.